மோடியை பார்த்து பயப்படுறாங்களா? அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டணியா மீண்டும் ஜெயிச்சு? மோடியை பார்த்து பயப்பட்டதில்ல. அரசியல் அரங்கத்துல எல்லாரும் தாங்கள் வளர நினைக்கிறாங்க. பிரதமர் அப்படின்ற அந்த இடத்த வந்து மாத்துமா வேற ஆளை வச்சு? கண்டிப்பா மாத்தாது. வேகன்சி இல்ல, அது மோடி தான். இந்த சனாதனம்னு ஒண்ணு ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. சனாதனம்னா சனாதனன்ற வார்த்தை சந்தானம் சனாதனம் இல்ல, அததான் சொன்னாரு. சீமான் கேட்ட கேள்விக்கு உதயநிதி பதில் சொல்லுவாரா? பொது தொகுதியில தேவேந்திரரையோ அருந்ததியரையோ பறையர்களையோ நிறுத்துவாரா? ரெண்டு பெரிய கட்சியை மீறி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது அவரோட அரசியல் மதிநுட்பம். அரசியல் மதிநுட்பம் அரசியல் மதிநுட்பம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறது இந்தியா அலையன்ஸ் உள்ள கட்சிகள் தானே. ராகுல் காந்தியோட அந்த தன்மையில தானே இருக்கிறீங்க. Info 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், இந்த INDA கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்குது, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் சார்? 2019ஓட மோடி எதிர்க்கிறதுல கொஞ்சம் பவரை காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பா இருக்கிறது ரெண்டு இடம். 2019 மோடி கூட இருந்த நிதிஷ்குமார், ஜனதாதள் யுனைடெட், அவர் வந்து இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து இந்தியா கூட்டணியில் பீகாரில் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம். அரித்மெட்டிக்கலி அது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம். அதே மாதிரி 2019 மோடி கூட இருந்த சிவசேனா, உத்தவ் தாக்கரே, அவங்க இப்போ இந்தியா அலையன்ஸில் காங்கிரஸ் கூட இருக்காங்க. மகாராஷ்டிரா 40, 48, 88 தொகுதி. இந்த 88 தொகுதிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை இருக்குது. இதை தாண்டி இந்தியா அலையன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்த இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேரளா எடுத்துட்டிங்கன்னா 13-15% பிஜேபி, மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து 80% இருக்காங்க. அவங்க ஒன்றா இருந்தேன்னா சேர்ந்து இருந்தேன்னா சூப்பர் ஃப்ளோஸ். அது பஞ்சாப்லேயும் அப்படித்தான். அவங்க ஒன்றா இருந்தேன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா இருந்தேன்னா பிரிஞ்சு இருந்தேன்னா சூப்பர் ஃப்ளோஸ் தான். பிஜேபியை பொறுத்தளவில் அகாலிடல் இருந்துன்னா ஒரு 4 சீட்டு வரும், 6 சீட்டு வரலாம். அகாலிடல் இல்லைன்னா 1-2 வரலாம். அதான் இப்போ நீங்கள் இந்தியா அலையன்ஸுங்கிறத விட அகாலிடல் இழந்தது, ஜேடியு இழந்தது, சிவசேனாவை இழந்தது. இந்த 3 தான் பிஜேபிக்கு. அது 4 சீட்டுக்கு பாதிப்பு, இது கொஞ்சம் கணிசமான சீட்டுக்கு இந்த 2 பாதிப்புங்கிற லெவலில் இருக்கே தவிர, இந்தியா அலையன்ஸும் ஒன்றா சேர்றது வந்து ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்களுக்கு லாபம். அல்லது மோடி தான் மீண்டும் வருவாருன்னு சொல்லும்போது அவங்க ஊர்லேயும் அவங்களுக்கு நஷ்டமாகி போகும். அந்த இடத்துக்குள்ள அப்படியே நஷ்டம் வரக்கூடாது, மோடியை தோக்கடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இந்தியா அலையன்ஸோட முயற்சி. இப்போ வந்து மோடியை பார்த்து பயப்படுறாங்களா? அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டணியா மீண்டும் ஜெயிச்சு? மோடியை பார்த்து பயப்பட்டதில்ல. அரசியல் அரங்கத்துல எல்லாரும் தாங்கள் வளர நினைக்கிறாங்க, தாங்கள் உயர்வு அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு இந்தியா அலையன்ஸ் இன்னி ஒற்றுமையா நின்னாதான் மோடியை தோக்கடிப்பாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்தாதான் அவங்களுக்கு அவங்க ஊர்ல பெர்சன்டேஜா போட்டி ஏறும், சீட்டு ஏறும், அரசியல் முக்கியத்துவம் யாரும். நாளைக்கு சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். இயல்பு தான் அரசியல். அது பயப்படுறாங்க இல்லை, ஒவ்வொருத்தரும் தங்கள் நன்மைக்கு தங்களோட அரசியலை பண்றது. பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்கலாம் ஸ்ட்ரீட் பொலிட்டிக்ஸ்ல பேசிக்கலாம் ஆட்கள். பட் பொலிட்டிக்கல் மூவ் அதுதான். தானே தனித்தனியா எல்லாரும் மோடியை ஏற்றோம்னா எங்கேயுமே ஒரு இமேஜ் கிடைக்காது. எல்லா இடமும் அது பின்னடைவை கொடுக்கும். ஒரு இந்தியா அலையன்ஸ்னு ஒரு கூட்டணி வச்சுட்டு ஏற்றோம்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அவுட்லுக் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கிடைக்கும், இருக்கதாவது கிடைக்கும். இப்போ இந்த போட்டி வந்து பிரதமர் அப்படின்ற அந்த இடத்த வந்து மாத்துமா வேற ஆளை வச்சு? கண்டிப்பா மாத்தாது. வேகன்சி இல்லை, அது மோடி தான். எப்படி அதை சொல்றீங்க? 2014-19 எப்படி மோடி லீடர்ஷிப் ஜெயித்தோ அதே மாதிரி 24 மோடி லீடர்ஷிப் ஜெயிக்கும். 2 இடம் அந்த மோடி லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டும் காம்பன்சேட் பண்ண முடியாத அளவுக்கு அரித்மெட்டிக்கலி எதிரணி வந்து மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது முழுமையா இல்லைன்னாலும் ஒரு 40% ஏரியாவிலையாவது காம்பன்சேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஓரளவு அந்த சேதாரத்தை குறைக்கும். அதுதான் இப்போ இந்தியா அலையன்ஸுக்கு எதிராக என்டிஏ வந்து எதிர்பார்க்கிறது. இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, இப்போ இந்தியா பாரத் அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு டவுன்ஸ்டர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ரெட்டோரிக் தான், ஒரு கோஷங்கள் தான். இது வந்து ஓட்டர்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஓட்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடியதுக்குள்ள பாரத்ங்கிற வார்த்தை
இந்திய தாய்மொழியாக கொண்ட பகுதி வாழ் மக்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ இந்த சனாதனம்னு ஒன்று ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கு. சனாதனம்னா சனாதனன்ற வார்த்தை சந்தானம் சனாதனம் இல்லை, அதை தான் சொன்னாரு. சனாதன தர்மம் நானே சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். சனாதன தர்மம்னு புக்கு வரும், சனாதனம்னு புக்கு வரும். உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. இல்லை, இப்போ அது முழுக்க முழுக்க இந்தியா ஃபுல்லாக அதான் பெரியதாக இருக்குது. அவர் கன்னத்தில் அடித்தா இவ்வளோ ரூபா தரேன், அவர் தலையை கொண்டு வந்தால் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு பேசுனதுனால என்னன்னே புரியாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்களா? அதனால ஏன்னா கடைசி வரை நான் அந்த நிலைப்பாட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி. அதாவது உதயநிதி அவர் நிலைப்பாட்டில் இருக்கட்டு. ஆனால் சீமான் கேட்ட கேள்விக்கு உதயநிதி பதில் சொல்லுவாரா? பொது தொகுதியில் தேவேந்திரரையோ அருந்ததியரையோ பறையர்களையோ நிறுத்துவாரா? அப்போ அவங்க ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ் தானே பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஓபிசி ஓட்டு தானே வேணும். திராவிட கட்சிகள்னா ஓபிசி பார்ட்டியாக தானே இருக்குது. முன்னாள் ஓபிசி கட்சிகள் தானே திராவிட கட்சிகளை இது பண்ணுது. அதுக்கு பதில் சொல்லுவாரா? ஸோ அந்த சனாதானம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புள்ளிக்குள்ளே அது தேவைப்படும். பட் அரசியல் மாற்றம், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றலும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளிக்குள்ளே கொலிஷன் அடைஞ்சு விடுவாங்க. என்ன சனாதனம்? வயசு எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை கொடுத்தாச்சு. பண்டிட் நேரு கொடுத்தாரு, ஆனால் அம்பேத்கர் கேட்டார், நெஹ்ரு கொடுத்தாரு. அம்பேத்கர் கேட்டது நியாயம், எல்லாத்துக்கும் வாக்குரிமை வேணும்னு. நெஹ்ரு கொடுத்தது அவருக்கு லாபம், எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அவரு. அப்போ வாக்குரிமை எல்லாரும் பயன்படுத்திக்கலாமே. இல்லைன்னா சனாதானம் என்ன வந்தது, என்ன தானம் வந்தது? இது அதெல்லாம் சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் உங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி வாங்க, அப்போதான் நீங்க எம்பவர் ஆக முடியும்னு முத்திரையற்ற கேட்கிறாரு, யாதவற்ற சொல்றாரு, செங்குந்தற்ற சொல்றாரு, பன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் போன்ற சமங்கள்ட்ட சொல்றாரு. இதைத்தான் கன்ஷிராம் தெளிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணாரு. ஏன் இன்னைக்கு கூட அகிலேஷ் யாதவ் ஓபிசி எஸ்சி மைனாரிட்டிஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ள பண்றாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஓட்டுனி வந்த முறை என்ன சனாதானம் என்ன இது? ஓகே, ராகுல் இது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசினதை பாஜக தனக்கு சாதகமா இந்தி, சமஸ்கிருதம், பாரத், சனாதனம் இதெல்லாம் வட மாநிலங்களில் தனக்கு சாதகமாக அதை ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த பகுதியில் லாபம். இந்த பகுதியில் இவர் லாபம் பார்க்கலான்னு சொன்னால் சீமான் குறுக்க மறுக்க ஓடுறாரு. இப்போ இதனால் தமிழ்நாட்டில் எதுவும் மாற்றம் இருக்குமா இந்த பாராளுமன்ற தேர்தலில்? தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் தேர்தலில் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சீமான் போன்றவங்கலாம் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி. பட் எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட் தமிழ்நாடு இது என்னன்னு சொன்னால் 71 இந்திரா காந்தி குடும்ப வெற்றி, 77 இந்திரா காந்தி குடும்ப வெற்றி. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வள்ளல் தன்மை, அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, குடைத்திறன், அவருடைய மனித நியாயம் இதெல்லாம் ரொம்ப நான் பாராட்டக்கூடியவை. அதில் எனக்கு 80 அவர் 2 பெரிய கட்சியை மீறி மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது அவருடைய அரசியல் மதிநுட்பம் அதை நான் பெருசாக பாராட்டக்கூடியவை. ஏன்னா 3 தடவை சொல்கிறான்னா ரொம்ப நுட்பமான அரசியல் அறிவு உள்ளவர். ஆனால் 77ல் கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வர வாய்ப்பு சந்தர்ப்பம் காரணமாக குறைவு வந்திருந்தா எம்ஜிஆர் மாட்டியிருப்பார் தமிழக அரசியலில், கலைஞர் எமர்ஜி ஆயிருப்பார். அந்த அளவுக்கு இந்திரா காந்தி குடும்பத்தோட தாக்கம் மக்களவை தேர்தல்னா இங்கே ஸ்ட்ராங்கு. 80ல் பாருங்க, கலைஞருக்கு 10-15% ஓட்டு, 12% ஓட்டு மக்களவை தேர்தலோட சட்டமன்றத்துக்கு குறைவு. 84ல் பாருங்க, எம்ஜிஆரே அப்படி இதை புத்திசாலித்தனமாக காங்கிரஸை கைப்பற்றிட்டாரு. 84, 89 ஜெயலலிதா அம்மையார் 11 சீட்டு போகுதுன்ட்டாங்க, 91 அப்படி. அப்போ அந்த குடும்பம்னா இங்கே ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை முறியடிக்கணும்னா மோடியால் தான் முறியடிக்க முடியும். ஸோ முறியடிக்கணும்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி பாஜக அதிக இடங்களில் தாமரையில் நிற்கணும். எம்ஜிஆர் தோற்று போனார், ஜெயலலிதா அம்மையார் தோற்று போனார், இபிஎஸ் ஓபிஎஸ் தோற்று போனாங்க. மீண்டும் தோற்று போன இடத்துல போய் போர் புரிவாங்க. அப்போ ரெட்டை இலக்கத்திலேயாவது தாமரை நின்னாதான் அதை ராகுல் காந்திக்கு அந்த குடும்பத்துக்கு இமேஜை என்னன்னு கேட்டு முறியடிக்க முடியும். இதுதான் நம்மளோட பார்வை. 2004 சோனியாவுக்கு 40 கொடுத்துட்டீங்களே, இந்தியாவே அந்த மாதிரி எடுக்கல. ஆனால் தமிழ்நாடு 40 ஃபுல்லாக கொடுத்துட்டீங்களே. 19ல் ராகுல் காந்திக்கு 39-38 கொடுத்துட்டீங்களே தமிழ் மண்ணு. அப்போ இதுதான் தமிழ் மண்ணாக இருக்குது. இதை முறியடிக்கணும்னா மோடி தலைமையில் அதிக சீட்டு பாஜக அனுப்பணும். அண்ணாமலை அதுக்கான இதுகள் தான் பண்ணுறாரு. எடப்பாடியும் யதார்த்தம் தெரிகிறாரு. மோடியை பிரமிஷனுங்கிறத மீறி போனால் ஒன்றும் தேராதுங்கிறது எடப்பாடிக்கு தெரியுது. அதனால இந்த ஷீட் ஷேரிங்கில் எப்படி வாராருங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் சொல்லலாம், 4 சீட்டு கொடுப்பாங்க, 5 சீட்டு கொடுப்பாங்கலாம் எடப்பாடிக்கு ஆதரவாளர் சொல்லுவாங்க. இப்போ அவங்களே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க கடைசி நேரத்தில் கலத்தி விட்டுருவாரு,
41,000 முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலன்னு செங்கோட்டையன் சொன்னது, CV சண்முகம் வந்து பாஜகவால் தான் தோத்துன்னு சொன்னதெல்லாம் மாறி நம்ம டீமோட கருத்துருவாக்கம் என்னன்னா, மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ள வரலன்னா எடப்பாடி பழனிசாமி வீணா போயிடுவாரு, வேஸ்டா போயிடுவாரு, தாக்கு பிடிக்க முடியாது. மோடி எடப்பாடியானா அவர் அதோட காலி ஆயிடுவாரு அப்படிங்கிற புள்ளிக்குள்ள நாம பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அதை யோசிக்காரு. பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் மோடிங்கிற நாம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த புள்ளியில மோடி பிரதமருங்கிறதுக்கு இங்க ஒரு வாக்கு வலிமை உருவாயிட்டு, அது 14-19 உருவாயிட்டு, அது வாக்கு வலிமை இருக்குது. அந்த புள்ளிக்குள்ள வரலன்னா நாம அரசியல் அரங்கத்துக்குள்ள படுதோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கோம் எதிர்காலத்துலன்னு அவர் உள்ள வராரு. அப்படி உள்ள வரும்போது இங்க ராகுல் காந்திக்கு டாமினேஷனை மோடி அதிக சீட்டு நின்றுதான் முறியடிக்க முடியும்னு அண்ணாமலை கரெக்டா அதை பயன்படுத்தி, டெல்லி பாஜகவும் அதுல எடப்பாடிக்கு பலகீனத்தை பயன்படுத்தி அதிக சீட்ல பாஜக நிற்கணும். அப்படி நின்னா அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சார், அதே மாதிரி வட மாநிலங்களில் வந்து இந்த சனாதனத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பர் காஸ்ட் உள்ளவங்களாம் நிறைய பேர் போராடுறாங்க. அப்படி அவங்க போராடும் போது இது வந்து உண்மையாவே மேலே அப்பர் காஸ்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்பை ஏற்படுத்துமா? எப்படி போராடுறது இந்தியா அலையன்ஸ்ல உள்ள சிவசேனா, மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இவங்க தானே மோடியை நீச்சின்னு சொன்னாங்க, மோடியை இழிவான ஜாதின்னு சொன்னாங்க. இதே பிரியங்கா காந்தி மணிசங்கரர் தானே சொன்னாங்க. இதே ரந்தீப் சுர்ஜிவாலா தானே ராகுல் காந்தியை பூனூல் அணிந்த இந்து, ஜன்னுதாரி இந்து, அப்போ மற்றவெல்லாம் கீழான இந்தா, அப்போ நீ மட்டும் உயர்ந்த இந்தா, அது என்ன பெரிய இந்து, எல்லா இந்தும் ஒன்று தான், நீ என்ன பெரிய இதுன்னு கேட்க மற்றவங்களுக்கு தோணாதா? அப்போ நீ வடக்க இருந்து அதுதானே பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, மோடியை இழிவான இந்துன்னீங்க. இதுதானே அங்கே நடக்குது. இப்போ அதுதானே இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக இருக்குது, சாரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருக்குது இந்தியா அலையன்ஸ் உள்ள கட்சிகள் தானே. ராகுல் காந்தியோட அந்த தன்மையில தானே இருக்கிறீங்க. சத்யாத்திரி கோத்த கவுல் பிராமணர், சிவகோத்திரம், அதுக்குள்ள தானே இருக்கிறீங்க நீங்க. இதுல உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இப்போ அவர் பேசின வார்த்தை வந்து அப்போ தவறுங்களா சரின்னு சொல்றீங்களா? இங்க அந்த அலையன்ஸே தவறுன்னு சொல்றாங்கங்க இந்தியாவுக்குள்ள. இந்தியா அலையன்ஸே அதுல உள்ள பானர்ஜி, சட்டர்ஜி, முகர்ஜி எல்லாமே வந்து தவறுன்னு சொல்றாங்கங்க. இது தவறுன்னு மற்றவங்க சொல்ற இல்லையே, இந்தியா அலையன்ஸ் உள்ள பார்ட்டிஸ் இல்லாங்க சொல்றாங்க. அவங்க வந்து மோடியை நீச்சுன்னு சொன்னவங்க தான். அப்போ நீச்சு ஓட்டு போடாதீங்கிறது தானங்க அதுக்கு அர்த்தம். பத்வானி வாஜ்பாயை நீச்சுன்னு சொல்லலாங்க அவங்க. அப்போ தமிழ்நாடு கான்செப்ட் வேற, வட இந்திய கான்செப்ட் வேற. அதை எங்க புரியாம கிணற்று தவளைகளா வெப்பேரி பக்கத்துல 4-5 சகோதரர்களும், அந்த சகோதரர்கள் சொல்றதான் வேத வாக்குன்னு கருதக்கூடிய இன்னொரு பகுதியில இருந்து ஒரு சில சகோதரர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள ரியல் பொலிட்டிக்ஸே இல்லாம கிணற்று தவளைகளா வெல் ஃப்ராக்ஸ் ஆட்டு பண்றதுதான் தமிழ்நாட்டோட நிலவரங்க. தமிழ்நாடு ஒரு விஷயத்த அணுகிறது வேற, இந்தி, சம்ஸ்கிருதம், பாரத், சனாதனம் இது அணுகிறது வேற, யூபி பீகார் அணுகிறது வேற. இப்போ நானே வந்து முலாயம் சிங் யாதவ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது we are brothers சொல்லும்போது அவர் இந்திய மொழியில நீ என்கிட்ட பேசுங்கிறார். அவன் வந்து நம்ம பிரதர் பேச முடியலன்னு கன்னியாகுமரியில் வரும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முலாயம் சிங் யாதவ்கிட்ட பேசும்போது அவர் உடனே இந்தியில என்கிட்ட பேசுங்கிறார். இப்போ என் கூட இருந்த ஒரு தம்பி வந்து கொஞ்சம் கெட்டவார்த்தை பிடிச்சி ஏசிவிட்டான். அப்புறம் அவனை திட்டி, நம்ம ஒரு பெரிய தலைவர் மதிச்சு வந்திருக்கோம், நீ இந்தியில பேசுறாங்கக்காக ஐசிஎஸ் மிசா இது பண்ணாதன்னு சொன்னா, இத்தனைக்கும் எங்களை அவ்வளவுக்குள்ள மரியாதை கொடுத்து பேசியிருந்தாரு. அந்த மொழி பிரச்சனைக்குள்ள ஒரு இஷ்யூ வருது. ஸோ இங்க வந்து தமிழ்நாட்டோட அப்ரோச் வேற, யூபியோட அப்ரோச் வேற. இந்த அப்ரோச் பண்றது முலாயம் சிங் யாதவ். இப்போ நீங்க வந்து தினகரன் வீட்டில் தான் ரெய்டு நடக்கும்போது கோமாதா பூஜை நடந்தது. அங்கே கோமாதா பூஜைங்கிறத லல்லு முலாயம் அவங்க குடும்பம், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் எல்லாம் பெருமையாக கருதுவாங்க. நீங்க என்ன கோமாதா பக்தர்கள், நாங்கள் உங்களோட பெரிய பக்தர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புள்ளிகளை தான் சனாதானத்துக்கு என்ன பாஜக கஸ்டடியன், அதோட நாங்கள் பெரிய சனாதான கஸ்டடியன்ஸ்ன்னு அவங்க பேசுறாங்க. இதுதான் உங்களோட நிலவரம். இது எல்லா காலமுமே வந்து இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு ரொம்ப தனிமைப்பட்டு இருக்குது. முன்னமா கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவங்கள்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கும் போது அவங்களால சீட் கன்வெர்ட் ஆகும், அதனால அவங்கள மதிச்சு நாம வந்து அலையன்ஸ் இது பண்ணுங்கிற ஒரு தன்மை 2 அலையன்ஸுக்குமே இருந்தது. இப்போ வந்து ஸ்டாலினுக்கு ஓரளவு மரியாதை இருக்குது. ஆனா மற்ற அலையன்ஸுக்குள்ள இது எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி மரியாதைக்குரியவங்க இல்லைங்கிறதும் 100% உண்மை. அதுக்காக ஸ்டாலினுக்காக தங்களுக்கு வரக்கூடிய வாக்கை வந்து இந்தியா அலையன்ஸ் உள்ள கட்சிகள் இழக்க மாட்டாங்க.
ஒரு வேளையில் நிதிஷ்குமார் போன்றவங்க ஸ்டாலினுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எதிர்கால எதிர்பார்ப்புகளோடு. மற்றவங்கெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஊரில் அவங்க வாக்கு வலிமை அவங்களுக்கு வேணும், அவங்க பாணி அவங்க அரசியல் அதுதான்.